வணக்கம். இன்றைக்கு திருப்பி நாம் பார்க்க போகிறது அண்ணாமலை தான். அண்ணாமலை ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. பாஜகவுக்கும் அண்ணாமலையை விட்டது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் பாஜக சர்வைவ் ஆகிடும். ஏன்னா அது தேசிய கட்சி. அண்ணாமலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முயற்சியில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் சொன்னால் அது அவருடைய மிகப்பெரிய செட்பேக்காக மாறிடும். அண்ணாமலைக்கு வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு வெற்றி தான். ஒரே ஒரு வெற்றி. அந்த வெற்றி கிடச்சிது சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி அண்ணாமலை வேறு ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவார். 2024 ஒரு வெற்றி கிடச்சிது. அதாவது தனியாக நின்னார். தனியாகவே அவருடைய தலைமையில் கூட்டணி அமைச்சார். நோட்டாக்கு கீழே இருந்த ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை உள்ளாட்சி தேர்தலில் 5% கொண்டு வந்தார். அதற்கு மேலே 11.24% கொண்டு வந்தார். கூட்டணியாக 18% கொண்டு வந்து காமிச்சார். இது ஒரு வெற்றி தான். ஆனால் அவர் முதல்வர் ஆகலையே. இவர் மாதிரி ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாதிரியோ இல்லைன்னா சுவேந்து அதிகாரி மாதிரியோ அவர் முதல்வர் ஆகலையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைச்சிது சொன்னால் தான் அண்ணாமலையினுடைய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியும். அதனால அவருக்கு ஒரு வெற்றி மிகவும் அவசியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். தோல்வி அடைஞ்ச உடனே, அதாவது அவருக்கு ரெண்டு அரசியல் தேர்தல் தோல்வி. ஒன்று அரவக்குறிச்சியில் சட்டசபை தேர்தல் தோல்வி, இன்னொன்று கோயம்புத்தூரில் மக்களவை தேர்தலில் தோல்வி. அதுக்கப்புறமா அவருக்கு தன்னுடைய கட்சியை தனியாக நடத்தி போகணுன்னு ஆசைப்பட்டார். அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டியதாக போச்சு. அது இன்னொரு தோல்வி. அதுக்கப்புறமா 2026 நடந்தது ஒரு மிக மிக பெரிய தோல்வின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தோல்வியை பார்த்து தோண்டு போகிற மனுஷன் கிடையாது அண்ணாமலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 ட்ரிப்பு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க தன்னுடைய இலக்கை மாற்றிக்குவாங்க. தன்னுடைய அந்த நடவடிக்கைகளை கைவிட்டு வெளில போயிடுவாங்க. அண்ணாமலை கூட அரசியல்லேருந்து துறவரம் வாங்கியிருக்கலாம், தப்பே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், விவசாய நிலங்களை பார்த்துக்கலாம், அம்மா அப்பாவை பார்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலையே. அப்படி அவர் பண்ணியிருந்தார் சொன்னால் அவரை யாரும் குறை கூற முடியாது. ஆனால் அவர் அப்படி பண்ண விரும்பலை. அவருடைய இலக்கு அவருடைய மனசில் ஆழமாக தான் இருந்திருக்கு. அதாவது தான் சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியாததை, தான் சாதிக்க விரும்பியதை பாஜக மூலமாக சாதிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். அதாவது தன்னுடைய இலக்கை பாஜகவின் வழியில் அடைய முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த பாஜகவைத்தான் கையை விட்டாரே தவிர தன்னுடைய இலக்கை கையை விடலை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய இலக்கில் அவர் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஒரு பாதை சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி அடுத்த பாதைக்கு போகலாமே அப்படின்னு தானே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜங்கிளில் ட்ரெக்கிங் போவாங்க, காடுகளில் ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். எல்லாமே அது என்னது, மக்கள் நடந்து போன அந்த பாதையாக இருக்கும். கால்நடைகள் நடக்கிற பாதையாக தான் இருக்கும். ஒத்தையடி பாதைம்பாங்க பாருங்கள். அது மாதிரி ஒரு பாதை இல்லைன்னா அடுத்த பாதையை சூஸ் பண்ணுவாங்க, அல்லைன்னா இன்னொரு அடுத்த பாதையை சூஸ் பண்ணுவாங்க. பாதையே இல்லை அப்படின்னா, உங்களுடைய இலக்கை அடைவதற்கு பாதையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, புதிய பாதையை போடுவீர்கள், புதிய பாதையை நீங்கள் வகுத்துக் கொள்வீர்கள். அதுதான் அண்ணாமலை பண்ணுறார். தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. தனக்கு பின்னால் மக்கள் நிற்கிறாங்கங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதுக்காக தான் அவர் அடிக்கடி இந்த பாப்புலாரிட்டி செக்கிங் பண்ணிட்டு இருந்தார். பாப்புலாரிட்டி லெவலை டெஸ்ட் பண்ணுவார். எப்படி பண்ணுவார், தான் மேடையில் வரும்போது மக்கள் ஆரவாரம் செய்கிறார்களா அப்படிங்கிறத மதுரையிலையும் நெல்லையிலையும் செக் பண்ணி பார்த்தார் நிர்வாகிகள் கூட்டத்தில். அதுக்கப்புறமா கூட தான் கொளுத்தி போட்டது வெடிக்குதா, தன்னுடைய கருத்துக்களை மக்கள் எடுத்து பேசுகிறார்களா, இதெல்லாம் தான் பாப்புலாரிட்டி டெஸ்ட்டு. நான் இன்னும் மக்கள் மனதில் பாப்புலராக இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத அப்பப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார். அண்ணாமலைக்கு கொள்கை பிடிப்பே கிடையாது. அவருக்கு இதுதான் பதவி தான் ஆசை, பதவி ஆசைக்காக தான் வெளில போயிட்டார் பாஜக விட்டுட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார். அதுதான் அங்கே கொள்கை பிடிப்பு. இங்கே பாருங்கள், ஒன்று நான் சொல்கிறேன். 4-5 எம்எல்ஏஸ்க்காக ஒரு கழகத்திற்கு, ஒரு திராவிட கட்சிக்கு தன்னுடைய கட்சியை அடமானம் வைப்பது ஒரு கொள்கை பிடிப்பு கிடையாது. மாற்று அரசியல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாமல்
திராவிட மாடல் வழியைத்தான் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான கொள்கை பிடிப்பு எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு கொள்கை பிடிப்பா? சரி, கட்சியில் பல பதவிகள் வகிச்சாச்சு, ஆட்சியிலும் பல பதவிகள் வகிச்சாச்சு. அவங்களையே வச்சுக்கிட்டு திருப்பியும் நீங்கள் களம் காண வேண்டும் என்றால் அது ஒரு மாற்று அரசியலா அல்லது அதுதான் கொள்கை பிடிப்பா? இதை நீங்கள் சொல்லுங்கள். அரசியல்லையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நிர்வாகத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புபவர்கள் தனிப்பாதையைத்தான் அமைப்பார்கள். தன்னுடைய இலக்கை அவர்கள் நிர்ணயித்துக் கொள்வார்கள். பயங்கரமான ரிஸ்க் எடுத்துக்குவாங்க. அவங்க எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் சரி அதை பார்த்து அசர மாட்டாங்க. அவங்க தான் அந்த கொள்கையில் தன்னுடைய பாதையில் போக முடியும், வெற்றி அடைய முடியும். ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை இருக்குது, when the going is tough, the tough gets going அப்படிமா. அதாவது பயணிக்கும் பாதை மிகவும் கடினமாக இருந்தால் மிகவும் வலுவானவர்கள், மன அளவில் கடினமாக இருப்பவர்கள் தான் அந்த பாதையில் பயணித்து வெற்றி பெறுவார்கள். அண்ணாமலை மேற்கொண்ட பாதை மிகவும் கடினமான பாதை. ஆனால் அண்ணாமலையே ஒரு மிகவும் கடினமான மனிதர். அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், அண்ணாமலை இந்த பாதையில் வெற்றி பெறுவார். காலம் உங்களுக்கு அதை உணர்த்தப் போகிறது. மிக்க நன்றி.